Praise Lord. Hallelujah, hallelujah. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை போற்றுகிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை போற்றுகிறோம். நித்திய தேவனே, உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். இயேசு தெய்வமே, உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சேனைகளின் கர்த்தரை நாம் துதிப்போம். ராஜாதி ராஜாவை நாம் துதிப்போம். மகிமையின் தேவனை நாம் துதிப்போம். நம்மை மீட்டவரை நாம் துதிப்போம். நம்மை பரலோகத்தில் சேர்ப்பவரை நாம் துதிப்போம். பரலோகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே தேவனை துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் கண்களை மூடி ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவனே, ஆரம்ப முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய அளவு கடந்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கியிருப்பதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. பாடல் பாடுகிறவர்கள், இசை இசைக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஆண்டவருடைய தாசர் யாவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொண்டு கர்த்தாவே, அந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த அளவு கடந்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கியிருப்பதாக எல்லா மகிமையுமே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேலே வேண்டுகிறோம், நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்முடைய கொயர் பாடல்களை பாடும் பொழுது அவர்களோடு இணைந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் முதலாவதாக தேனினை மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாக நாம் பாடுவோம்.
மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. சாபத்தை தொலைத்த கண்டுண நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். இன்னும் தேவியா கருணை நிலை வரமுண்டு நிலம் துதியின் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாயாவும் மாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாயுலகம் மாயமாய் நீங்கிவிடும். என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் ஈசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் ஈசரிடம். நீயும் வந்ததை சேர்ந்தால் அனைத்துனை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை போட்டு கொண்டால்தான் உன்னக வாழ்வை புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லோரும்
காலை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்துக்கு ஓடி ஓடி வந்திருக்க நம்ம எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தடி பாடலை பாடி நாம் அவரை ஆர்ப்பரிப்போம். நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே என்ற பாடலை நம்ம எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி என்று எல்லோரும் கருத்துக்களை தட்டி நாம் வந்து பாடுவோம். நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்து இன்னும் ஒரு நாள் தந்தேன் மறவாத என்னை சரி என்று உறவாடி மகிழ்ந்திருவேன் என்று நம்மளோரும் நாம் பாடுவோம். காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி நடி, 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 கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் கருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உளசு
சுகம் தந்தீரையா. நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் இருக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் இருக்காதையா. நாதனை உன்னிலையில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனை உன்னிலையில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, 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 கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்பாவுடைய திருப்பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்ம எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி, உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா என்ற பாடலை நம்ம எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. வேலையை நீ பயப்படாது, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். நீ வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார். எல்லோரும் நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம்.
இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா என்று பாடுவோம். செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே, உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறேன். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறேன் என்று நாம் பாடுவோம். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஒன்றுமில்லாத என்னை இழந்தீரே, ஒன்றுமில்லாத என்னை இழந்தீரே, பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும், பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார், அல்லேலூயா. நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த காலை வேளையில் நம்ம எல்லோரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்ற பாடலை நம்ம எல்லோரும் ஒரு சமய கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூயாவிய உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வான பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை என்று பாடுவோம். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, வேதசம்பவே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, வேதசம்பவே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை, கல்வளையே உமக்கு ஆராதனை, கல்வளையே உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, தெய்வமே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை தூயாவியே உமக்கு ஆராதனை. ஆமென். தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வலப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வலப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி
ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதித்தவர்களாக ஆண்டவர் எனக்குள்ளாக நீர் வைத்திருக்கிற அபிஷேகம் பெரிதா இருக்கிறது ஆண்டவரே என் மாம்சத்தை ஜெயிக்கும்படியாக பாவ இச்சைகளை நான் மேற்கொள்ளும்படியாக சத்துவான பிசாசை மேற்கொள்ளும்படியாக எனக்குள்ளாய் நீர் வைத்திருக்கிற அபிஷேகம் வல்லமை உள்ளதா இருக்கிறது ஓ ஹalleluya ஹalleluya இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்குள்ளாய் கர்த்தர் ஊற்றுவீராக எனக்குள்ளாய் ஊற்றுவீராக ஆண்டவரே அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே ஓ வல்லமை இறங்குவதாக தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி ஆமென் ஹalleluya இந்த உலகத்தில் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்மை ஜெயத்தை எடுக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya சத்துருவானை மேற்கொள்ளும்படியாக சர்ப்பத்தை மிதிக்கும்படியாக ஆமென் ஹalleluya நமக்குள்ளாக அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் இந்த மாதத்தில் நடக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆமென் ஆமென் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்கப்பா வல்லமையான காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே நீங்க என்னோடு இருப்பதை ஆண்டவரே நீங்க நிரூபித்து காண்பீங்க ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் என் வாழ்க்கையிலே வரட்டும் ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா ஓ ஹalleluya உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ
உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கீரோ, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கீரோ. நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீங்க சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. கேளுப்போமா, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எஜமானுடைய கைகளை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது போல, ஆண்டவரே உம்முடைய கைகளை என் கண்கள் நோக்கி இருக்கிறது ஆண்டவரே, என் கண்கள் நோக்கி இருக்கிறது அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரே என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே நான் வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக காரியங்களை இழந்து நிற்கிறேன் அப்பா. நான் இழந்த யாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தேவனை நான் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவர், அதிசயங்கள் செய்பவரை நான் ஆராதிக்கிறேன். உண்மையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் விசுவாசத்தோடு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தோடு தேவனுக்காய் காத்திருக்கும் போது ஆமென், ஹல்லேலூயா, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். ஓ ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. 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 உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா, உம்மைத்தான் நம்பி இருக்கமப்பா. இந்த உலகத்தை எந்த மனுஷன் நம்பல ஆண்டவரே. ஆண்டவர் என் பக்கத்து வீட்டுக்காரன், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க யாரையும் நம்பலப்பா. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி இந்த உலகத்தை வாழ்றோமப்பா. எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது ஆண்டவரே. என்னுடைய தகப்பனும் தாயுமாய் இருக்கிற தேவன் அந்த பதத்தில் வீட்டிருக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் என்னை போஷித்து வழிநடத்துகிற விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கோமப்பா, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ,
உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற கரங்களை உயர்த்தினவர்களாக ஆமென். அற்புதம் செய்கிற தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாய் நின்ற அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அதன் நடுவே ஜனங்களை வெட்டாந்ததில் நடக்க செய்ய முடியும் என்றால் நமக்கு முன்பதாய் இருக்கிற தடைகளை நீக்கி போட்டு நமக்கு முன்பதாய் நிற்கிற எரியோ கோட்டை அகற்றி போட்டு அவன் அதன் நடுவே அவன் வெட்டாந்ததிலே சிவந்த சமுத்திரத்தின் வெட்டாந்ததிலே நம்மை நடக்க செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இதயத்திலே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாபேசை உயர்த்தின தேவன், யாபேசை ஆசீர்வதித்த தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த வேளையிலே நாம் உட்காருவோம். பிரைஸ் லார்ட். இன்றைய நம்முடைய தியானத்திற்காக 109வது சங்கீதம், 109வது சங்கீதம் நல்ல அற்புதமான சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு சங்கீதமாக 109வது சங்கீதம் இருக்கிறது. உபத்திரவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனை கூப்பிடுகிற ஒரு சங்கீதம். அல்லேலூயா. நாம் வர்ஷிப்பில் கேட்டோம் இல்லையா, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். தேவன் நம் மத்தியிலே அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உறுதியாக வெளிப்படுத்த முடியும். எப்போ தெரியுங்களா? இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் துன்பத்தின் நடுவில் இருக்கிறான். பயங்கரமான உபத்திரவம் அவனுக்கு இருக்கிறது. அந்த துன்பத்தின் நடுவில் அந்த துன்பத்தை ஒரு வாய்ப்பாக அவன் பயன்படுத்தி தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக அவன் காண்பிக்கிறான். அல்லேலூயா. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப துன்பப்படுறீங்களோ, உங்களால் மட்டும்தான் தேவனை நிரூபிக்க முடியும். உங்களால் மட்டும்தான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று காட்ட முடியும். நம்ம அப்பா அம்மா இழந்தவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் இழந்தவங்களா இருக்கலாம், சில வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம், கணவனை இழந்தவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தைரியமாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக, ஒரு கிறிஸ்தவ மகனாக, ஒரு கிறிஸ்தவ மகளாக நீங்கள் தைரியமாக போல்டாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே தேவன் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அங்கே சமுதாய மக்கள் உங்களை பார்க்கும்போது உங்களை கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு துன்பத்திலும் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்திலும் இப்படி நீங்கள் உண்மையும் உத்தமமாக நீங்கள் வாழ்கிறீர்களே என்று சொல்லும்போது அங்கே தான் நீங்கள் தேவனை நிரூபிக்கிறீங்க. அல்லேலூயா. அங்கே தான் தேவன் உங்களிடத்தில் இருக்கிறார், இயேசு என்னோடு வாழ்கிறார் சொல்லி அங்கே தான் நீங்கள் தேவனை நிரூபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நமக்கு வருகிற துன்பமும் கஷ்டமும் வேதனையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரிவுகளும் நாம் தேவனை நம்மோடு கூட இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்பேற்பட்ட துன்பத்திலும் பரிசுத்தமாக நல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களிடத்தில் தான் தேவன், அவர்கள் தான் தங்களிடத்தில் தேவனை நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகினால் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு கஷ்டத்தில், ஒரு பிரச்சனையில், ஒரு வேதனையில் நாம் இருக்கிறோம். யாருமே எனக்கு கஷ்டமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள். குழந்தைய கூப்பிட்டா கூட அதுவும் ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு சொல்லும்.
இந்த உலகத்தில் துன்பம் உண்டு, துன்பமெல்லாம் வராமல் இருப்பது உங்களுக்கு கூடாத காரியம்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த கஷ்டத்தின் நடுவில் நம்ம போல்டாக நிற்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக. ஆண்டவரை பற்றி ஒரு விசுவாசம், ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவோடு கூட நம்ம சமுதாயத்தில் ஒரு கிறிஸ்துவ பிள்ளையாக நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் தேவனை நிரூபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதுபோல் இந்த 109வது சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் பாருங்களேன். ஆரம்பிக்கும் போதே தேவனை கூப்பிடுகிறதுலேருந்து அது துவங்குது. படிச்சு பாருங்க. 109:1. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். ஆரம்பமே எப்படி வருதுங்க? நான் துதிக்கும் தேவனேன்னு சொல்றான். கீழே வாசி பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான தோல்விகள் மத்தியில் ஒரு மனுஷன் இருந்துட்டு சொல்கிறான், நான் துதிக்கும் தேவனே என்றவன் சொல்லுகிறான். ஆண்டவரை துதிப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஆண்டவரை துதிப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லாமல் நாம் ஆண்டவரை துதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இவன் பயங்கரமான துன்பத்தில் இருக்கிறான். ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதன் ஆண்டவரை சொல்கிறான், நான் துதிக்கும் தேவனே என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள், கிறிஸ்தவ வட்டாரத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்தால் தான் துதிப்பாங்க, ஏதாவது ஒரு நன்மை நடந்தால் தான் துதிப்பாங்க, எப்பவும் சந்தோஷமாக இருந்தால் தான் துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை அவங்க உணராமல் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியாகவே, சந்தோஷமாகவே, அப்படியே ஒரு இன்பமாகவே அவங்க இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? துதிப்பாங்க. அப்படிப்பட்ட காரணங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நல்லது நடக்காதா, ஒரு நன்மை வராதா, ஒரு சந்தோஷம் வராதா, அது வந்து அவங்க துதிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே தேவனை துதிப்பதற்கு ஒரு காரணமும் தேவையில்லை. அவர் என்னை படைத்தார், நான் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என் தேவன், நான் இன்னைக்கு உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கிறேன்னா அது காரணம் அவர் தான். அந்த உயிர் கொடுத்தது அவர் தான். அவர் என் ஜீவனின் பலனானவர், என் உயிருக்கு சொந்தக்காரர். அதனால் நான் அவரை துதிக்கிறேன், அதனால் நான் அவரை உயர்த்துகிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் அவரை உயர்த்துகிறதை, அவர் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு மனிதனாலே தேவனை துதிக்க முடியும். தேவனை துதிப்பதற்கு ஒரு காரணம் அவனுக்கு தேவையே இல்லை. நமக்கு இந்த உலகத்தில் என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலக மக்களுக்கு தன்னை தற்காத்து கொள்ளுகிற வழி தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு விசுவாசி எப்படி தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். இந்த உலகத்தில் எதிரிகளால் நாம் பாதிக்கப்படுறோம், நம்ம பேர பொய்யான மொழிகளை சொல்றவங்களால பாதிக்கப்படுறோம். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து நம்மளை காப்பாற்றிக்க நம்ம என்ன பண்றோம்? நேருக்கு நேரம் அவங்ககிட்ட போய் என்ன பண்றோம்? முகமுகமா சண்டை போடுறோம். ஒரு சொந்தக்காரங்க நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க வீட்டில் போய் அவங்கள நேருக்கு நேரம் நம்ம ஃபேஸ் பண்ணி நேருக்கு நேரம் மோதுறோம். நீ என்ன எப்படி சொல்லலாம், நீ என்னை எப்படி இப்படி பேசிட்டேன்னு சொல்லி நம்ம சண்டை போடுறோம். யாராவது நம்ம நண்பர்கள் நம்மளை தவறாக பேசிட்டாங்கன்னா அவனை பார்க்குறனால நான் வச்சுக்கிறேன் பார் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் பாருங்க, தன்னை தற்காத்து கொள்றதுக்கு அவன் கையாளுற முறையை பாருங்க, சூப்பராக ஒரு முறையை கையாளுறான் பாருங்க. 3ஆம் வசனம். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னுடைய போர் செய்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் இன்னொரு போர் செய்தார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி யாருக்கிட்ட சொல்றான்? ஹலோ, ஆண்டவர்கிட்ட சொல்றான். அவன் தன்னை தற்காத்து கொள்வதற்கு அங்க செய்யற ஒரு முறையை பாருங்க. அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தேவனிடத்திலே தெரியப்படுத்தி தன்னை காத்துக்கொள்ள அவன் முயற்சி செய்கிறான். அது தாங்க ஜெயிக்கும். அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும். தீமைக்கு தீமையை வந்து ஜெயிக்க முடியாது. நீங்கள் தீமையால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா அவன் 4 அடி அடிச்சிருவான். நீங்கள் நின்று 4 வார்த்தை பேசினா அவன் 10 வார்த்தை பேசிடுவான். ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்க, இவன் அழகான ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறான். அவனுடைய பிரச்சனையை தேவனுக்கு அவன் தெரியப்படுத்துகிறான்.
இப்படியெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி அவன் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது நம்மை தற்காத்து கொள்வதற்கு நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற முறையை நாம் கையாளும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் என்பதற்கு இந்த சங்கீதக்காரன் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறான். நாம் அப்படியே கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் அன்புள்ள தேவன் என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களிலிருந்து எங்களை காத்துக்கொள்வதற்கு நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க, உம்மை நோக்கி தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரவிஷலா நல்ல தியானத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்தார். ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இந்த ஆராதனையை தொடர்ந்து நமக்கு 2வது ஆராதனை, 10 மணிக்கு நமக்கு 3வது ஆராதனை, இன்று மாலை 6 முதல் 7 வரையிலும் நமக்கு ஆங்கில ஆராதனை உண்டு. எல்லா ஆராதனைகளிலும், குறிப்பாக ஆங்கில ஆராதனையிலும் நீங்கள் ஒருவேளை வீடுகளிலே இருந்து ஆன்லைனிலே நீங்கள் பங்கு பெற உங்களை பட்சமாய் கேட்கிறேன். நமக்கு வருகிற சனிக்கிழமை நேற்றைய தினத்திலே ஆசீர்வாத உபவாச ஜெபம் மிகவும் மகிமையாய் இங்கே நடைபெற்றது. பெங்களூர் பட்டணத்திலிருந்து கூட ஒரு தம்பதியர் இந்த ஜெபத்திற்காக ஓடோடி வந்து நேற்றைய தினத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் வாயிலாக ஏறத்தாழ 2000 பேர் நம்முடைய இந்த ஜெபத்திலே நேற்றைய தினம் கலந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற கொரட்டூர் வாசிகள் தான் இங்கே வரவில்லை வெளியே, எங்கெங்கிருந்தோ இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேசங்களுக்காக நாம் நேற்று ஜெபித்தோம். கர்த்தர் நேற்று மகிமையான காரியங்களை செய்தார். அதோடு கூட வருகிற சனிக்கிழமையும் நமக்கு ஒரு ஆசீர்வாத உபவாச ஜெபம் இங்கே நமக்கு நடைபெறுகிறது. கூடுமானவர்கள் யாவரும் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற, நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க, தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மகிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீ வீட்டில் உட்காந்து தூங்கி கொண்டு இருந்தாயே, வீட்டில் உட்காந்து அலட்சியமாய் நேரத்தை போக்கினாயே, இந்த ஜெபத்தில் வந்து நீ கலந்து கொண்டு இருக்கலாமே, உனக்கு ஆத்ம பாரம் இல்லையா என்று கர்த்தர் கேட்கும்போது நம்ம அவருக்கு பதில் சொல்லணும். யூ ஆர் ஆன்சரபிள் டு காட். எனவே சமயம் கிடைக்கும் போதெல்லாம், நமக்கு ஒரு தருணம் கிடைக்குது, நமக்கு அன்னைக்கு வேலை இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடோடி வந்து இந்த ஜெபங்களிலே பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை மீண்டும் பட்சமாய் கேட்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸ் 1ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஆரம்பமாகிறது. இந்த கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட்ஸு போன வருஷத்தை போல ஒரு திரள் கூட்டமாய் நம்முடைய பிள்ளைகள் வரமாட்டார்கள். ஒரு டீமில் 4 பேர் இல்லைன்னா 5 பேர். ஸோ ஒரு 4 டீமாக 4 பகுதிகளுக்கு செல்லும்படியாக நம்ம பிரித்திருக்கிறோம். எனவே அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த கொரோனா காலமாக இருக்கிறபடியினால் மிகவும் நாம் ஜாக்கிரதையோடு இவற்றையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டி இருக்கிறது. அதை கருத்தில் கொள்ளுங்கள். நம்மிடத்தில் பாஸ்டர் சைமன் பால் அவரிடத்திலே வேதாகமங்கள், பரிசுத்த வேதாகமங்கள் இருக்கிறது. வெளியிலே நீங்கள் வாங்குவீர்களானால் 160, 180, 200 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும். அவரிடத்தில் 120 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்டாக கொடுக்கும்படியாக கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ரூபாய் 120க்கு நீங்கள் வேதாகமத்தை அவரிடத்தில் வாங்கி கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்கிறேன். நம்முடைய திருச்சபைகளிலே சுகபீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரி எஸ்தரியோபு அவருடைய தாயாருக்காக, நம்முடைய சகோதரி பரிமளா மேஷக் அவர்களுக்காக, பிரதர் ராஜனேஷக் அவர்களுக்காக,
அருமையான சகோதரி திலகம்மாள் அவர்களுக்காக நம்முடைய பாசமா நல்ல தேறி வருகிறார்கள். என்னால் இன்னும் ஆண்டவர் பரிபூரண சௌக்கியத்தை கொடுக்கும்படியாக இப்படி யாரெல்லாம் சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய மகிமை இப்பொழுது இறங்கி வரும்படியாக ஒரு விஷயம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, சுகவீனமானவர்கள் பலவீனமானவர்கள் ஒவ்வொருவர் மீதும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, என் ஆண்டவராகிய கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, விடுதலையின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தொடுவாராக, உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வாராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவருடைய மகிமை பெரிதாய் விளங்கும்படி சர்வவல்ல தேவன் கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. நீர் அப்படியே இரக்கம் காட்டுவதற்காய் கோடி நன்றி எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் ஆக்னஸ் கிருபா அண்ட் ஏஞ்சலின் கிரேசி, இந்த பிள்ளைகள் இருப்பாங்கன்னா முன்னாடி வாங்க. பிள்ளைங்க வரல போல இருக்கு. ஸோ அடுத்த சர்வீஸில் பார்ப்போம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிற நேரம். நம்முடைய மகள் கேளின் ஒரு விசேஷித்த பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு உற்சாகமான காணிக்கைகளை கொடுப்போம். பிளஸி அண்ட் சினேகா இந்த பிள்ளைகள் முன்பாக வந்து இன்றைக்கி காணிக்கை எடுக்க வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே.
கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உம்முடைய பிள்ளைகளுடைய மடிகளிலே அளந்து போடுவீராக. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். சர்வவல்ல தேவனுடைய குரல், சர்வவல்ல தேவனுடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். உம்முடைய வார்த்தையினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். லாஹுனா ஹிபி கபா லீமா ராஹுனா ஹிபி கபா. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்பி பலப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நல்ல கைகளை உற்சாகமா தட்டி பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். திரியேக தேவனை இன்னும் சத்தமா, இன்னும் உறக்க சத்தமா. பிரைஸ் தி லார்ட். இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாய் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். யூ பிலாங் டு கிரைஸ்ட். யூ பிலாங் டு கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். பக்கத்தில் முன்னாடி பின்னாடி எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யாரு? கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். யூ பிலாங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்து சபைக்கு எழுதும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்கும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் இடையிலே உள்ள உறவை அவர் விவரித்து எழுதியிருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் உள்ள அந்த உறவுகள் எப்படிப்பட்டது? முதலாவது, ஒரு ஆவிக்குரிய மனிதன் கிறிஸ்து இயேசுனுடைய அடிமை என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பார்ப்போம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நாம் எங்கோ பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், எப்படியோ இருந்தோம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு இம்மி அளவாவது சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் எனக்கு ஒரு அழைப்பு உண்டானது. அந்த அழைப்பு நிமித்தமாய் அடிமையாய் இருந்த நான் கர்த்தருடைய சுயாதீனனாய், கர்த்தருடைய விடுதலையின் மகனாய் நான் மாறிப்போனேன். அப்படி கர்த்தருடைய சுயாதீனனாய் தேவனால் அழைக்கப்பட்ட நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு அடிமையாய் மாறிவிட்டேன் என்று அங்கே பவுல் சொல்கிறார். உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு உள்ள உறவு என்னவென்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு அடிமை, அடிமை, அடிமை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்கு அடிமை என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவரும் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வாழ்ந்து காட்டினார். அதைத்தான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது. தம்மை தாமே கிறிஸ்துவாகிய தெய்வம் பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறினார்.
நாம் கிறிஸ்துவின் அடிமைகளாய் அவர் ஒரு உறவை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக கிறிஸ்துவானவர் தன்னையே ஒரு அடிமையாக ரூபமாக்கி கொண்டார். அவர் மனுஷ ரூபமாய் வெளிப்பட்டார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவருக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மாத்திரம், பிதாவுக்கு மாத்திரம் அவர் ஒரு அடிமையின் ரூபமாய் மாறவில்லை. மனுஷர்களாகிய நமக்கு முன்பாகவும் அவர் ஒரு அடிமையாக தன்னை மாற்றிக்கொண்டார். பிதாவுக்கு முன்பாக அடிமையாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, மனு குலத்திற்கு மத்தியிலும் தன்னை ஒரு அடிமையாக அவர் மாற்றிக்கொண்டார். வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:27 வசனத்தை வாசிங்க. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் பெரியவனா, இல்லாவிட்டால் பணிவிடை செய்கிறவன் பெரியவனா? எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? பந்தி இருக்கிறவன் தானே பெரியவன். அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே, இயேசு சொல்கிறார், அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். ஒரு பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். ஐ அம் லைக் எ ஸ்லேவ். நான் ஒரு பணிவிடைக்காரனை போல அடிமையாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14-15 கூட வாசிக்க பார்ப்போம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானா? அப்ப ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்ய கடவீர்கள்? கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் பிதாவுக்கு தன்னை அடிமையின் ரூபமாக மாற்றிக்கொண்டது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு முன்பாகவும் உங்களுக்கும் எனக்கு முன்பாகவும் அவர் தன்னை ஒரு அடிமையாக மாற்றிக்கொண்டார். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அவரே இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வமே தன்னை அடிமையாக மாற்றிக்கொண்டிருக்கிறாரே, எனவே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அடிமை என்கிற அந்த உறவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவிலே நாம் நம்மை தேவனுடைய சன்னிதானத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதன் பாவத்திற்கு அடிமையாக்கப்படுகிறான். இந்த உலகத்திலே மனிதன் பிசாசுக்கு அடிமையாக்கப்படுகிறான். பிசாசாகிய சத்துரு இன்றைக்கு மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறான். ஆனால் ரோமர் 6வது அதிகாரம் 18-22 இந்த வசனங்கள் சொல்கிறது, பாவத்தின் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு முதலாவது நீதிக்கு அடிமைகளானீர்கள், இரண்டாவது தேவனுக்கு அடிமைகளாக மாறினீர்கள். முதலாவது நீதிக்கு அடிமை, இரண்டாவது தேவனுக்கு அடிமை. அப்ப தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்த அந்த அழைப்பு என்னவென்று சொன்னார், நாம் நீதிக்கு அடிமையாக இருக்கணும். சர்வவல்ல தேவாதி தேவனுக்கு நாம் அடிமையாக இருக்கணும். இந்த இப்படிப்பட்ட ஒரு அடிமை, நான் தேவனுக்கு அடிமை, நீதியுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நான் அடிமை என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற 2 ஆசீர்வாதம், ஒன்று பரிசுத்தமாகுதல், இன்னொன்று நித்திய ஜீவன். எனவே நீங்களும் நானும், ஆண்டவரே நான் உமக்கு அடிமையாயிருக்கிறேன், நான் ஒருபோதும் பாவத்திற்கு, குடிக்கு, வெறிக்கு, அசுத்தத்திற்கு, அக்கிரமத்திற்கு, உபச்சாரத்திற்கு, வேசித்தனத்திற்கு,
ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் அடிமைப்பட்டவள் அல்ல. நான் கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ நீதிக்கு அடிமைப்பட்டவன், என் தேவனுக்கு அடிமைப்பட்டவன், என் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அடிமையாய் என் வாழ்க்கை முழுவதையும் நான் ஒப்படைக்கிறேன் என்கிற அந்த ஒப்படைப்பை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு குடிப்பதற்கு உங்களை கொண்டு போவான், பாவத்தை செய்வதற்கு உங்களை கொண்டு போவான், அசுத்த பாதைக்குள்ளே கொண்டு செல்வான், உபச்சாரத்துக்குள்ளே கொண்டு செல்வான், கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொண்டு செல்வான், கெட்டு போன நண்பர்களோடு ஒரு தொடர்புகளை அவன் கொண்டு வர பார்ப்பான். ஆனால் நீங்களும் நானும் நீதிக்கு அடிமையாக இருக்கணும், நீதிக்கு அடிமையாக இருக்கணும், கிறிஸ்து இயேசுவுக்கு அடிமையாக இருக்கணும், சர்வவல்ல தேவாதி தேவனுக்கு அடிமையாக இருக்கணும். நாம் பரிசுத்தமாகுதலையும் நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு வக்கீல் தொழில் செய்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவருடைய வக்கீல் தொழிலை முடித்துவிட்டு அவர் வரும்பொழுது ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டமான ஜனங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே சில பெண்களை, கருப்பு என பெண்களை ஏல விட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே போன பொழுது ஆபிரகாம் லிங்கன் ஒரு சின்ன வாலிபம் மகள், அவள் அழுது புலம்புகிறாள், கத்துகிறாள், கதறுகிறாள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏலம் விடுகிறாங்க. ஏலம் விடும் பொழுது நிறைய பேர் கேட்குறாங்க அந்த பொண்ணை. ஆபிரகாம் லிங்கன் அவங்கெல்லாம் கேட்டதை காட்டிலும் கூடுதலான அமெரிக்கன் டாலரை கொடுத்து அந்த பெண்ணை அவர் வாங்கினார். வாங்கின பொழுது அந்த பெண் கதறுகிறாள், துடியாய் துடிக்கிறாள். ஏன் என் வாழ்க்கையில் அடிமைத்தனம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனை, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லையா, எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா என்று கதறுகிறாள். ஆபிரகாம் லிங்கன் அந்த பெண்ணை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே சொன்னார், பாருமா, உன்னை நான் $400 கொடுத்து வாங்கிவிட்டேன். நீ இப்பொழுது அடிமை அல்ல, நீ எதற்கும் அடிமை அல்ல, யாருக்கும் அடிமை அல்ல. உனக்கு சுயாதீனம் உண்டு, உனக்கு விடுதலை உண்டு. நீ தாராளமாய் எங்கு போக வேண்டுமானாலும் நீ போகலாம் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். அதற்கு அந்த பெண் சொன்னார், ஐயா, இப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த நீங்கள் என்னை காப்பாற்றினது போல என்னை காப்பாற்றி இருக்க நான் எங்கே போகட்டும், என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு அடிமையாய் இருந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை ஒத்தாசைகளை செய்து உங்களுக்கு நான் ஒரு பணிவிடைக்காரியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த வாலிப பெண் தன்னை ஒப்பு கொடுத்தாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை எல்லா பாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் மீட்டெடுத்து நீதியுள்ள வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வாழ்கிற இந்த காலத்திலே என் ஜீவன் உள்ள மட்டும், என் உயிர் உள்ள மட்டும் நான் கிறிஸ்துவின் அடிமையாக நான் இருப்பேன், நான் கிறிஸ்துவின் அடிமையாக நான் வாழ்வேன், நீதியான வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு வாழ்வேன், என் தேவாதி தேவனுக்கு அடிமைப்பட்டு வாழ்வேன், அசுத்தத்துக்குள்ளே போக மாட்டேன், பாவ இச்சைகளுக்குள்ளே போக மாட்டேன், நான் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பை இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள முதல் உறவு, நான் கிறிஸ்துவின் அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் அடிமை. நீங்க யாருக்கு அடிமையா இருக்கீங்க? கேளுங்க, நீங்க யாருக்கு அடிமையா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அடிமை. இரண்டாவது, உங்களுக்கும் எனக்கும் இடையில் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையில இருக்கிற இரண்டாவது உறவை 1 கொரிந்தியர் 12:27 நாம் வாசிக்க கேட்போமா?
நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். இரண்டாவது உறவு என்ன உறவு என்று சொன்னால், நான் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன். யூ ஆர் த பாடி ஆஃப் ஜீசஸ். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். சரீரம் என்று சொல்லும் பொழுது அதிலே இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, எபேசியர் 1:23 சொல்லுவது போல சரீரமாகிய சபை. அப்ப நீங்க கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால், ஆண்டவர் திருச்சபையை சரீரமாக அவர் அங்கீகரிக்கிறார். வாசிங்க எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, பாருங்க, எல்லாவற்றையும் நிரப்புகிற சரீரமான சபைக்கு அவரை. அப்ப கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால் சபையை அது காட்டுகிறது. இன்னைக்கு இந்த மகிமை நம்பிக்கை சபையில உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த திருச்சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்க பார்ப்போம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு, கிறிஸ்து இயேசுவே சபையாகிய இந்த சரீரத்திற்கு தலையானவர். அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால் அதனுடைய பொருள், நீங்களும் நானும் இந்த திருச்சபையிலே இந்த சபை கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்ட சபை, இந்த சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இந்த சபையிலே நீங்கள் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து இந்த சபைக்கான காரியங்களை செய்வதிலே, சபைக்காக ஜெபிப்பதிலே, சபைக்கான காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுவதிலே மும்முரமாயிருக்கணும். சபைக்கான காரியம் என்ன? ஆத்துமாக்கள் தான். எனக்கு இலக்கு 5, அதுதான் சபையாகிய சரீரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஆத்துமாக்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆக நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால், நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் செயலாற்றி கொண்டே இருக்கணும், கிரியை செய்து கொண்டே இருக்கணும், வேலை பார்த்து கொண்டே இருக்கணும். உங்க வேலை, உங்க தரிசனம், உங்க எண்ணம், உங்க பெருமூச்சு, உங்க ஏக்கம், உங்க எதிர்பார்ப்பு எல்லாம் ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ண வேண்டும், கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், சபையிலே கொண்டு வந்து நான் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பார்க்குறத பார்த்தா, நான் வர்றதே பெரிய பாடு, இதில் வேற நீங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னா எப்படி முடியும் அப்படி சொன்னீங்கன்னா, பவுல் சொல்லுவது போல நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் விளங்க முடியாது. கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் தேவ சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது அர்த்தம், கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லும் பொழுது இரண்டாவது என்ன அர்த்தம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 13வது வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு பக்கம் அந்த சரீரம் என்பது சபையை காட்டுகிறது. அப்ப நாம கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆத்தும தாகத்தோடு செயலாற்றி ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். இங்கே இரண்டாவது அதனுடைய பொருள், நம்முடைய இந்த மாம்ச சரீரம், இந்த மாம்ச உடல் என்பது கர்த்தருக்கே உரியது,
கர்த்தரும் என் சரீரத்திற்கு உரியவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்னுடைய சரீரம் எனக்குரியதல்ல, என்னுடைய உடல் எனக்குரியதல்ல, என்னுடைய சரீரம் கிறிஸ்துவுக்குரியது. கிறிஸ்துவுக்குரியது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 பவுல் அங்கே எழுதும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் யாருடைய ஆலயமாயிருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற உங்கள் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அதை என்ன செய்வார்? உங்களை என்ன செய்வார்? கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஆக இரண்டாவது, கிறிஸ்துவின் சரீரம் என்று சொன்னால் என் சரீரம், என் உடல் கிறிஸ்துவுக்குரியது. கிறிஸ்துவே என் உடலுக்கு அதிகாரி. கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக நான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. நான் ஒருபோதும் தேவனுடைய ஆலயமாகிய என் சரீரத்தை நான் கெடுக்கக்கூடாது. கெடுத்தால் தேவன் என்னை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்க சரீரத்தை நீங்க கெடுத்துடக்கூடாது. உங்க சரீரத்தை பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து கெடுத்து விடக்கூடாது. பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ முதல் உறவு கிறிஸ்துவின் அடிமை. இரண்டாவது, எனக்கும் கிறிஸ்துவுக்குள்ள உறவு, நான் கிறிஸ்துவின் சரீரம். மூணாவது உறவை நாம் வாசிக்க கேட்போமா? அதே 1 கொரிந்தியர் 12:27 செகண்ட் பாட்டை வாசிக்க கேட்போம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. மூன்றாவது, எனக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு என்னவென்று சொன்னால், நான் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறேன். சரீரம் ஒன்று, ஆனால் அவயவங்கள் அநேகம். 1 கொரிந்தியர் 12வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் கூட வாசிக்க பார்ப்போம். எப்படி எனில் சரீரம் ஒன்று, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்துவும் இருக்கிறார். 20வது வசனம், அவயவங்கள் அநேகமாயிருந்தும், அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. சரீரம் ஒன்றே. முதலாவது, நான் கிறிஸ்துவுக்கு அடிமை. இரண்டாவது, நான் கிறிஸ்துவின் சரீரம். மூணாவது, நான் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறேன். I am the organs of Jesus Christ. உங்க உடம்புல எத்தனையோ அவயவங்கள் இருக்கிறது. கண்கள் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, வாய் இருக்கிறது, செவி இருக்கிறது, கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, தலை இருக்கிறது, எத்தனையோ அவயவங்கள் இருக்கிறது. ஆனால் சரீரம் ஒன்று. அதுபோல நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறார். அவயவங்கள் என்று சொல்லும் பொழுது என்னென்ன விதமான அவயவமாய் நாம் இருக்கிறோம்? முதலாவது, நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்கிற அவயவமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிற போது நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதி. நாங்கள் கிறிஸ்துவுக்காக எப்படி இருக்கிறோம்?
ஸ்தானாபதி. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாசடர் என்ற அர்த்தம். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்தினுடைய அம்பாசடர் இங்கே நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறார். அதே போல இந்திய தேசத்தினுடைய அம்பாசடர் அமெரிக்காவில் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தேசத்திலும் இந்தியாவிலிருந்து அம்பாசடர்கள் அங்கே இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தினுடைய ஸ்தானாபதிகள் அங்கே இருக்கிறார்கள். இந்த ஸ்தானாபதிகளுடைய வேலை என்னவென்று சொன்னால், நம்ம இந்திய தேசத்தினுடைய கோட்பாடுகள், இந்திய தேசத்தினுடைய கொள்கைகள், இந்திய தேசத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த தேசத்திலே பிரதிபலிக்க செய்வதுதான் ஒரு அம்பாசடருடைய வேலை. அமெரிக்கன் அம்பாசடர் இந்தியாவில் இருக்கிறார்னா அமெரிக்காவினுடைய கொள்கைகள், அமெரிக்காவினுடைய கோட்பாடுகள், அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய அந்த தரிசனங்களை இங்கே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்கிற ஒரு அவயவமாய் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை, இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறவர்கள். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்று சொன்னால், கிறிஸ்துவை போல நீங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் லூக்கா 10:19 சொன்னார். வாசிக்க கேட்போமா? லூக்கா 10:19 வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்துவின் அவயவமாகிய ஸ்தானாபதியாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அதிகாரம் உங்களுக்கும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கண்டு பிசாசு பயப்படுவான், உங்களை கண்டு சத்துரு பயப்படுவான். ஏனென்று சொன்னால், பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள சத்துருவின் சகல வல்லமைகளையும் நிர்மூலமாக்கி போடக்கூடிய அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டபடியினால் தான் அங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. அப்ப கிறிஸ்துவினுடைய அவயவங்களிலே ஒன்றாக அவருடைய ஸ்தானாபதியாய் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாய் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால், பரலோகத்தினுடைய மகிமையை, பரலோகத்தினுடைய கொள்கைகளை, பரலோகத்தினுடைய பரிசுத்தத்தை, பரலோகத்தினுடைய கோட்பாடுகளை, பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற சர்வவல்ல தேவனுடைய மகிமையை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு ஸ்தானாபதியாய், ஒரு அவயவமாய், கிறிஸ்துவின் அவயவமாய் நான் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறேன். கைகளை தட்டி தங்கத்திர மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது அவயவம் என்ன? வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3வது வசனம். நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், 2வது அவயவம் நீங்க கிறிஸ்துவின் நிருபம். நிருபம்னு என்ன அர்த்தம்? நிருபம்னு என்ன அர்த்தம்? கடிதம்னு அர்த்தம். அப்ப 2வது அவயவம், ஃபர்ஸ்ட் அவயவம் நீங்க கிறிஸ்துவின் ஸ்தானாபதி, 2வது அவயவம் நீங்க கிறிஸ்துவின்
கடிதமாய் இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி தான் கர்த்தர் ஆர்ப்பரிக்க பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஆள் அல்ல. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க. நீங்க இயேசுனாருடைய கடிதமா இருக்கீங்க. நீங்க இயேசுவின் நிருபமா இருக்கீங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சந்தோஷமா சொல்லுங்களேன். ரொம்ப கவலையோட சொல்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலாந்து தேசத்திலே கேம்பிரிட்ஜ் என்கிற பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஃபுட்பால் பிளேயர்ஸ், கால்பந்து விளையாட்டு வீரர்கள் நிறையா டீம்ஸோட அவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு அந்த டிராஃபி, அந்த வெற்றி கோப்பை கிடைத்தது. அந்த விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும்படி, கனப்படுத்தும்படி அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஹாலில் வச்சு ஒரு சிறப்பு விருந்து, ஒரு சிறப்பு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவில் அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. நிறைய அந்த விளையாட்டை சார்ந்தவர்கள் அங்கே வந்து குவிந்து விட்டாங்க. அங்கே விருந்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. விழா ஆரம்பிக்க போகுது. இப்போ விழா ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு வீரன், அவன் தான் நிறையா கோல்கள் போட்டவன், அவன் அந்த ஹாலில் ஒரு சின்ன வாலிப பெண்ணுடைய ஃபோட்டோ அங்கே வைக்கப்பட்டிருக்கு, சுவரில் மாட்டப்பட்டிருக்கு. அந்த நிறைய கோல்கள் போட்ட அந்த குறிப்பிட்ட விளையாட்டு வீரன் அந்த போட்டோவை பார்க்கிறான். அந்த போட்டோவை அவன் பார்த்த பொழுது அவனையும் அறியாம கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வடிக்கிறான், அழுகிறான். எவ்வளவு அழுக முடியுமோ அழுகிறான், பெருமூச்சு விட்டு அழுகிறான். பக்கத்தில் உள்ள மற்ற விளையாட்டு வீரர்கள்லாம், என்னப்பா எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவுக்கு வந்து நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் இப்படி நீ அழுகிறாயே, இப்படி நீ அழுது கொண்டு இருக்கிறாயே. அந்த விளையாட்டு வீரன் சொன்னான், நானாக அழலப்பா, நீ அந்த போட்டோவை பாரு, அந்த சின்ன பொண்ணுடைய அந்த போட்டோவை பாரு, அந்த போட்டோ தான் என்னை அள வைக்குது, அந்த போட்டோ தான் என்னை அள வைக்குது என்று கதறுகிறான். மற்ற விளையாட்டு வீரர்களும் அந்த சுவரிலே மாட்டப்பட்ட அந்த போட்டோவை பார்க்கிறார்கள். எல்லாரும் அழுகிறாங்க. அழுகையை நிறுத்த முடியல. எல்லாரும் அழுகிறாங்க, எல்லாரும் கத்துறாங்க, நான் ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன், நான் ஒரு அநியாயக்காரன், நான் ஒரு அநியாயக்காரி என்று புலம்புகிறார்கள். கிறிஸ்துவின் இடத்திலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த இளம் பெண் அந்த யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருந்தவள் இளம் வயதிலேயே மரித்து போய்விட்டாள், செத்து போய்விட்டாள். என்றாலும் அவ்வளவு பெரிய அந்த பல்கலைக்கழகத்திலே, அவ்வளவு பெரிய அந்த யூனிவர்சிட்டியிலே இந்த இளம் பெண் ஒரு பயங்கரமான ஜெப வீராங்கனையாக இருந்தாள். அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ், இன்னும் அங்கே படித்து கொண்டிருந்த அந்த யூனிவர்சிட்டி மாணவிகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ஆத்தும பாரத்தோடு இரவும் பகலும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிற ஒரு வல்லமையுள்ள ஒரு வீராங்கனையாய் அவள் விளங்கினாள். திடீரென்று அவள் செத்து போய்விட்டாள், திடீரென்று அவள் மரித்து போய்விட்டாள். என்னாலும் அந்த யூனிவர்சிட்டியுடைய சேர்மன் அந்த பெண்ணை கனம் பண்ணும்படி அவள் போட்டோவை அந்த சுவரில் மாட்டியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவள் ஒரு ஜெபிக்கிற வீராங்கனையாய் விளங்கினபடியால் அவள் செத்து போனா கூட அவளுடைய போட்டோ ஜனங்களோட பேச ஆரம்பித்துச்சு. அவளுடைய புகைப்படம் ஜனங்களுடைய உள்ளங்களை ஊடுருவி செய்தது, ஒரு பெரிய மனமாற்றத்தை உண்டாக்கியது, ஒரு பெரிய ஒரு பிரேக் துருவை அந்த யூனிவர்சிட்டியிலே உண்டாக்கினது. அவள் மரித்தாலும்
அவளுடைய முகம் பேசிக்கொண்டிருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவள் கிறிஸ்துவின் நிருபமாயிருந்தாள். கிறிஸ்துவின் நிருபம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே நான் கிறிஸ்து இயேசுவின் நிருபமாய் இருக்கிறேனா? கிறிஸ்து இயேசுவின் ஸ்தானாபதியாக இருக்கிறேனா? கடைசியாக கிறிஸ்துவின் அவயவம் என்கிற அந்த தலைப்பிலே மூன்றாவது அவயவம் என்னவென்று சொன்னால் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 2:15 வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்பவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். நற்கந்தமாயிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவது அவயவம் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறேன். நற்கந்தம் என்று சொன்னால் வாசனை வீசுகிற ஒரு பாத்திரமாய், வாசனை வீசுகிற ஒரு கிருபை பெற்ற மகளாய், கிருபை பெற்ற மகனாய் நான் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, எபேசியர் 5 3 காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, எபேசியர் 5 2வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நீங்கள் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நற்கந்தமாக நாம் வாசனை வீசுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் அன்பிலே நடந்து கொள்ளணும். அதை குறித்து விவரமாக எடுத்து சொல்வதற்கு நமக்கு நேரம் அனுமதிக்கவில்லை. அப்போ அன்பிலே நடந்து கொள்ளணும். 2வது, கலாத்தியர் 6:17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கலாத்தியர் 6:17 வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவது அன்பிலே நடந்து கொள்ளணும். 2வது பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நம்முடைய சரீரத்திலே நாம் தரித்து கொண்டிருக்கணும். 3வது நீங்கள் வாசிச்சீங்கன்னா, கொலோசியர் 1:24 வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். 3வது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். 3 காரியம் நம்ம கிறிஸ்துவின் நற்கந்தமாக மாறுறதுக்கு. 1, அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளணும். 2வது, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நாம் தரித்து கொள்ளணும். 3வது, கிறிஸ்துவுக்காக பாடுபட நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். இந்த 3 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 உறவுகளை பார்த்தோம். 1, கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறேன். 2வது, கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன். 3வது, கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறேன். என்னென்ன அவயவம்? நான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் நிருபம், நான் கிறிஸ்துவின் நற்கந்தம். இப்படிப்பட்ட உறவுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து உங்களுடையவர். இந்த காலை வேளையிலும் இந்த வேத வசனங்களின்படி நான் உண்மையாகவே கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கிறேனா, கிறிஸ்துவை உடையவளாய் நான் இருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையை தேவ பிரசன்னத்திலே அலசி ஆராய்ந்து இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே நாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, ஹalleluya. தேவனுடைய கரத்தில் நம்முடைய 2 கைகளையும் உயர்த்தி அவருடைய கரத்தில் முழுவதுமாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. தேவ பிரசன்னத்திலே, தேவ சன்னிதானத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற வேலை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்முடையவனாய் இருக்கிறேனா? கிறிஸ்துவை உடையவனாய் இருக்கிறேனா? நான் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேனா? கிறிஸ்துவின் அடிமையாய் இருக்கிறேனா? கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறேனா? நான் ஒரு ஸ்தானாபதியாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேனா? நான் ஒரு கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறேனா? நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறேனா? வாசனை வீசுகிற மகளாய், வாசனை வீசுகிற மகளாய் நான் இருக்கிறேனா என்று தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமே. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். இந்த காலைவேளையிலே நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய இந்த 4வது பரிசுத்த நாளிலே நான் என்னை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தேவ பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், தேவ சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை, உருவாக்குமே உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் பாதத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். குயவனே உம் கையில் நீங்கள் களிமண்ணா கிறிஸ்துவின் அடிமை, நான் கிறிஸ்துவின் அடிமை, நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் அவயவங்களாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்கிற அவயவம், கிறிஸ்துவின் நிருபம் என்கிற அவயவம், கிறிஸ்துவின் நற்கந்தம் என்கிற அவயவம். முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, நல்ல பாடல்களை, நல்ல ஆராதனையை, சங்கீத தியான வார்த்தைகளை, தேவனுடைய செய்தியை நீர் கொடுத்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் தொட்டு ஆசீர்வதியும். நாங்கள் வாசித்த தியானித்த இந்த வசனங்களின்படி
நாங்கள் கிறிஸ்துவின் அடிமையாக, சரீரமாக, அவயவங்களாக இந்த உலகத்திலே செயலாற்ற கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாங்கள் வாசனை வீச, நற்கந்தம் வீச ஒவ்வொருவருக்கு கிருபைதான். யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு போராட்டங்களோடு வந்தார்களோ ஒவ்வொருவருடைய போராட்டங்களும் நிர்மலமாக்கப்படட்டும், கட்டுகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், அற்புதங்கள் நிகழட்டும், அதிசயங்களை செய்யும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானுடைய ஈடு இணையற்ற சமூகமும் பிரசன்னமும் மகிமையும் இன்றும் என்றென்றும் நம் ஒவ்வொருவரோடு கூட அளவில்லாமல் தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், சந்தோஷமாய் கடந்து செல்லுங்கள். கட்டாயம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பின்னாடி